இப்போலாம் என் பேபி குப்புற படுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் டம்மி டைமில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் ஆகுறதுக்காக ஒரு டாய் வந்து மீஷோவில் இப்போ வாங்கியிருந்தேன். இதில் 3 வாத்து வந்து அழகாக படியேறி மியூசிக் ஏற்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பேபிஸ்லாம் அந்த அந்த வாத்து நடந்து போகிறத க்யூட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இந்த டாயை ரூ. 298 மீஷோவில் வாங்கினேன். இந்த டாயை நாம தான் அசெம்பிள் பண்ணணும். அசெம்பிள் பண்ண ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த அட்டைப்பெட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபடி நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகிருக்கா, எதுவும் ரிப்பேர் இல்லாமல் நல்லபடியாக வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். இந்த டக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தரையிலலாம் விட்டு அதை வச்சு விளாண்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டக்குக்கு கீழே டயர் மாதிரி இரும்பில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஸ்வங்குன்னு அது ஓடிட்டுருக்கு. ஜாலியாக இருந்துச்சு அந்த டக்கை வச்சு விளாட்றதுக்கே. சரி, அப்படியே சீக்கிரமாக எல்லாத்தையும் குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த படிக்கட்டில் தான் 2 பேட்ரி போடுற மாதிரி லாக் இருக்குது. அதை ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி 2 பேட்ரி போட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி 3 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு படிக்கட்டு ரொம்ப வளைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் கூட நம்ம ட்ராவலில் வளைஞ்சு போன இது வந்திருக்கோ ரிசீவ் ஆயிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த டக்கு நல்லா ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகுறதுக்காக அந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. டி ஷேப்பில் இருக்கிற அந்த பாதையை வந்து நம்ம இப்படி படிக்கட்டில் இருக்கிற அந்த ஹோலுக்குள்ளே வந்து உள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு பாதையை வந்து இந்த படிக்கட்டில் இருக்கிற ஸ்டார்டிங் இடத்துலையும் அந்த ஹோல்லையும் வச்சோன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்த நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பாதையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பேட்ரி போட்டோம்னா சூப்பராக வந்து ஒரு மியூசிக் வருது. ரெட் கலரில் லைட் அடிச்சுட்டு அந்த படிக்கட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து மேலே ஏறுது. அந்த மெக்கானிசத்தால் தான் அந்த வாத்து வந்து ஒன்றொன்னா ஒவ்வொரு படியாக மேலே ஏறி நல்லா ஸ்விங்குன்னு சுற்றி வருது. சரி, நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதான், நம்ம ஸ்மால் டக் டாய் வந்து விளாட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு. ஒவ்வொரு டக்கையும் வந்து எடுத்து வைப்போம். அது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ரியல் வாத்து மாதிரி அழகாக தத்தி தத்தி அந்த படியில் ஏறி போச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.